அனைவருக்கும் வணக்கம். காணொளியை பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ஊக்கமாகவும் உதவியாகவும் இருக்கும். உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். மிக்க நன்றி. பங்கு சந்தை ஊழலுங்க. இந்த பங்கு சந்தை ஊழலை பற்றி ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். 30 லட்சம் கோடிக்கு மேலே இந்த எலெக்ஷன் டயத்தில் 30 லட்சம் கோடிக்கு மேலே ஏற்ற இறக்கங்களுடன் பங்கு சந்தை இருந்திருக்குது. இதுக்கு பொய்யான வதந்திகள் தான் காரணம், அதெல்லாம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஐயா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். இதெல்லாம் ஒரு நாடு பங்கு சந்தை அப்படிங்கிறது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அரசியல் முதல்ல உள்ளே வரவே கூடாது. அது தவறு. அது வந்தால் அந்த பொருளாதாரம் விளங்காது. இன்றைக்கி உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. எல்லா பொருளாதார சந்தைகளிலும், எல்லா நாட்டினுடைய ஷேர் மார்க்கெட்டிலும், எல்லா இடத்துலையுமே இந்த அரசியல் தான் இது பண்ணுது. கார்ப்பரேட்டுகள் தான் அரசியலை இயக்குகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அரசியல்வாதி கார்ப்பரேட்டை இயக்குறாங்களா? கார்ப்பரேட்டுகள் அரசியல்வாதி இயக்குறாங்களா? இது ஒரு புரியாத புதிர். பங்கு சந்தைங்கிறது சாதாரண ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கிறவன்லேருந்து 5000 கோடி 10,000 கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வரைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நாடு பங்கு சந்தை தொழில்துறை, அப்படி பங்கு சந்தைனா தொழில்துறை தானேங்க, தொழில் சம்மந்தப்பட்டது தானே. அப்போது ஒரு நாடு அந்த தொழில்துறை தான் ஸ்திரத்தன்மையான அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் தான். அப்போது அரசியல் இதுக்குள்ளார நுழைச்சி ஏற்றியும் இறக்கியும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பங்கு சந்தையை மாற்றுவது என்பது எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும்ல. சரி, அது ஒரு பக்கம். பங்கு சந்தையை நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பங்கு சந்தை அப்படிங்கிறது தொழில்துறை சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த தொழில்துறை ஸ்டெடியாக கரெக்டாக போய்கிட்டு இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அப்படி அரசியல் அதுக்குள்ளார மேலேயும் கீழேயும் ஆட்டினாக்கா அந்த பங்கு சந்தை ஸ்திரத்தன்மை இழந்து போகும். ஸ்திரத்தன்மை இழந்து போனால் அந்த நாடு கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரைக்கும் மொத்தமும், அதாவது நாடே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ அதனால் தொழில்துறையை டச் பண்ணக்கூடாது. அது நேர்மையான ஒரு அமைப்பாக நேர்மையாக செயல்பட வேண்டும். தொழில் 10 ரூபா முதல் போடுறவனுக்கு 1 ரூபா லாபம் கொடுக்கணுங்கிறது தான் விதி. அதுதான் அப்படி தான் செய்யணும். ஆனால் சரி, அது ஒரு பக்கம், இது இருக்கட்டும். அது நடக்கலை. ராகுல் காந்தி சொல்கிறத பார்த்தாக்கா ஏற்ற இறக்கங்கள் நிறைய, அதாவது 30 லட்சம் கோடிக்கு மேலே ஏற்ற இறக்கங்கள் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஏற்ற இறக்கங்கள் செயற்கையாக உண்டு பண்ணப்பட்டவை அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான். ஒரு பக்கம் ஒரு உண்மைதான். அது உண்மையாக பொய்யாங்கிறது விசாரிக்கணும்னு தான் அவரும் சொல்லியிருக்காரு. அது ஆனால் ஏற்ற இறக்கங்களை இவங்க தள்ளி தெளித்து மக்களை முட்டாளாக்கி மக்களிடம் இந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது 1000 ரூபா வச்சுருக்கிறவன்லேருந்து 5000 கோடி வச்சுருக்கிறவன் வரைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஒரு கம்பெனியோட ஷேரு 15 ரூபா ஒரு ஷேர் அப்படின்னாக்கா 10 ஷேர் வாங்கி வைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு முதலீடு. அந்த கம்பெனியோடைய ஃபியூச்சர் எப்போ இருக்கும், அந்த கம்பெனியோட நிலவரம் என்ன, அந்த கம்பெனி நாளைக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி நோக்கி போகும், அதனுடைய தற்போதைய நிலவரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறவன் 15 ரூபாய்க்கு பங்கு வாங்குறான், 1000 பங்கு வாங்குறான், 100 பங்கு வாங்குறான், 5000 பங்கு வாங்குறான், 50 லட்சம் பங்கு வாங்குறான். அது அவனுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஆனால் 1000 ரூபா வச்சுருக்கிறவன் 1000 ரூபா வச்சுக்கிட்டு கூட அந்த பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம்ல. அப்போ 5000 கோடி வச்சுருக்கிறவனும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம். இவர்கள் 2 பேர்த்துக்குமே நேர்மையான ஒரு வருமானத்தை கொடுக்க வேண்டியது ஒரு நாட்டினுடைய கடமை, ஒரு பங்கு சந்தையினுடைய கடமை தானே, ஒரு தொழில்துறையினுடைய கடமை தானே. 10 ரூபா வருமானம் போட்டவனுக்கு 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வருமானம் கொடுக்கணும். 1000 ரூபா போட்டவனுக்கு 1000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வருமானம் கொடு. 5 லட்ச ரூபா போட்டவனுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வருமானம் கொடு. 5000 கோடி ரூபா போட்டவனுக்கு 5000 கோடிக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை கொடு. இதானே உலக வழக்கம். அதை விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூஸை கசிய விடுவாங்க. யார்? இது மொத்தமாக மார்வாடிங்க கையில் தான் இருக்குது, குஜராத்துக்காரங்க கையில் தான் இருக்குது. பங்கு சந்தையினுடைய மொத்த இதுவும் வடநாடு தான் அப்படி சொல்லலாம். மொத்தமாக ஏன் ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை, ஒரு இனத்தை ஏன் நம்ம சொல்லுவானே, மொத்தம் வடநாட்டுக்காரங்க தான் அதை கோல் வச்சுறாங்க. வடநாட்டுக்காரங்கள்லேயும் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தான் இதில் நிறைய அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஏழைகள்
ஏன்னா நான் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் வந்து அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் பங்கு சந்தையில் பணத்தை நிறைய இழந்திருக்கிறேன். அதனால சொல்கிறேன் நான். ஒரு ஷேர் ஏறும்ன்னு சொல்லுவாங்க. அத அடிச்சு பிடிச்சு வாங்குவோம். ஆனா, கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, அது திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில பண்ணா நம்ம வாங்கி 10 நிமிஷத்தில ஒரு 1 மணி நேரத்தில பட 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 படன்னு குறையும். ஏறும்ன்னு சொல்லிற வேண்டியது, ஏறுன்னு சொல்லணும் ஒரு 1000 பேர் ரூ. 50 ஷேர ஒரு ஆளுக்கு 50 ஷேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா, கட கட கடன்னு ஏறுற மாரி தோணும். ஒரு லெவலுக்கு போனோம்னா, படார் என்ன பண்ணுவாய்ங்க, அப்படியே எல்லாத்தையும் குறைச்சு விட்டுருவாய்ங்க. வித்துட்டு வெளிய வந்துருவாய்ங்க. யாரு? அந்த வித்துட்டு வெளிய வரவங்க யாரா இருப்பாங்க? ஏறும்ன்னு எவன் சொன்னானோ, அவனே வித்துட்டு முதல்ல வெளிய வருவான். அவன் வித்துட்டு வெளிய வர்றத பார்த்ததுக்கப்புறம், அப்புறம் எல்லாருமே விக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ ஏறுன்னு சொன்னாங்களே, ஏறும் ஏறும்ன்னு உட்கார்ந்திருக்கிறவனுடைய தலையில புல்லா. இதுதான் நடக்குதுங்க பங்கு சந்தையில. பங்கு சந்தை ஒரு சிரத்தனமான ஒரு இது இல்ல. அர்ஷத் மேத்தான்னு ஒரு ஆளு, அவரு பாக்கட்டு அவரு ஒரு இத பண்ணிட்டு போனாரு. இப்போ ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. செபியோட தலைவியா இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அம்மா பேர் என்னன்னு தெரியல. அந்த அம்மா யாரு? எவரு? அந்த குலம் என்ன? கோத்திரம் என்னலாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க ஒரு பக்கட்டு. எனக்கு இன்னொருத்தங்க அப்படிதான். எனக்கு சாமியார் சொன்னாங்க. இந்த மாரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. அந்த மாரி சொன்னாங்க. ஏன்டா பங்கு சந்தைங்கிறது என்ன? ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பான தொழில்துறைங்கிறது என்ன? சாமியாருங்கிறவன் எவன்? அவன் இங்க வந்து என்ன சொன்னான்? அது வந்து அதனால இதெல்லாம் வந்து கேவலமால்ல? பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு சாமியார் சொன்னாங்க. இமயமலையிலேருந்து அசரீரி வந்துச்சு. அந்த ஏரி வந்துச்சு. இந்த ஏரி வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் வந்து வெட்கமா இல்ல? இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு. அசிங்கமா இதெல்லாம் வந்து கேட்கணுங்க. இதெல்லாம் வந்து கேட்கல. அந்த அம்மா வழக்கு நடக்குதுன்னாங்க. அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. இந்தியாவுல வழக்கு, நீதி இதெல்லாம் வந்து எங்க இருக்குதுன்னே தெரியல. எங்க இருக்குதுன்னே தெரியல. வசதி உள்ளவங்களுக்கு ஒரு நீதி, கீழ இருக்க ஒரு 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 பசிக்கு வழி இல்லாதவன் ஒருத்தன் போய் ஒரு ரூ. 1000 திருடுவான். அவன தூக்கி போட்டு நொங்குன்னு நுங்கி அவனுக்கு 3 மாசம் சிறை தண்டனை குடுப்பாங்க. பல்லாயிரம் கோடி ரூபா கொள்ளையடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் கொள்ளையடிக்கிறாங்கிறது நல்லா தெரியும். ஆனா ஆதாரம் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு அவன விட்டுருவாய்ங்க. இதுதான் நம்ம நீதித்துறை இப்படிதான் பண்ணுது. நீதித்துறை என்ன நீதித்துறை என்ன நீதித்துறை வந்து கண்ணை கட்டி இருக்கிறது நீதித்தாய். நீதித்தாய் கண்ணை கட்டி இருக்கிறது. அதற்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சாட்சிகள் தான். சாட்சிகள் இருந்தாக்கால் தண்டனை கிடைக்கும். சாட்சி இல்லாம தப்பு பண்றவனா அப்படியே விட்டுட்டே போயிட்டே இருக்கலாமா அப்ப? அப்படியே விட்டுட்டே போயிட்டே இருக்கலாமா? அதுக்கு பேரு நீதியா? நீதிங்கிறது என்ன? நன்றாக தீர விசாரிக்கிறது. விசாரிச்சு தான் தீர்ப்பு குடுக்குறது. அது கரெக்ட்டு தான். அதுக்காக நன்றா விசாரிச்சு இந்த சரியான சாட்சிகள் இல்லைனாக்கா அவனை ரிலீஸ் பண்ணிடலாமா? இதுதானே நடக்குது. சினிமாவிலே அப்பட்டமா காட்டுறாங்க. அசிங்கமா இருக்குது. நீதித்துறையை பத்தினா அசிங்கமா இருக்குது. ராகுல் காந்தி வேற சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? நீதித்துறையே பணம் சம்பந்தப்பட்டதாக தான், அதாவது என்னது அதான் நீதித்துறையிலேயே வந்து பணம் தான் பேசுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்போ என்ன நீதி? ஏன் இது இப்போ பங்கு சந்தையில் இப்போ இந்த ஏற்ற இறங்கல மாட்டினவன் பூரா சிக்கனவன் பூரா செதஞ்சிருவான். நான் 2000 500 கோடி 100 கோடி 50 கோடி 1 கோடி 10 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணவெல்லாம் அவனுக்கு அந்த லாஸ் எல்லாம் அவனுக்கு பெரிய லாஸ் இல்லை. அவன் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய லாபங்களை சம்பாதிச்சிருப்பாங்க, லாபங்களை பெற்றிருப்பாங்க, லாபங்கள் நஷ்டமாக அடைஞ்சிருப்பாங்க, லாபங்களும் பெற்றிருப்பாங்க. அது வந்து ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு அது. ஆனால் சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், சிறு தொகையை போட்டவன், ஏறும்னு நினச்சி போட்டவன், அவனுடைய கதியெல்லாம் யோசிச்சு பாருங்க. சூசைட் பண்ணிட்டு செத்துருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் செத்து போயிருக்காங்க. ஒருத்தன் பைத்தியமாகி மென்டலாகி ரோட்டில் திரிஞ்சிருக்கிறான். பங்கு சந்தையில் காசு இழந்துட்டு தெரியுங்களா? அப்போ எதுக்கு பங்கு சந்தை? எதுக்கு இந்தியா பூரா எதுக்கு பங்கு சந்தையை வைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் குஜராத்தில் மட்டும் வச்சுக்க வேண்டாம், பாம்பேயில் மட்டும் வச்சுக்க வேண்டியதானே? பாம்பேயில் மட்டும் வச்சுக்க வேண்டியது, நீங்களே பண்ணிக்க வேண்டியது. நீங்களே ஒரு நியூஸ் கொடுங்க, நீங்களே சம்பாரிச்சிங்க, நீங்களே என்னமோ இலவை எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து இந்தியா இருக்கிறவனுக்கு பூரா ஒரு ஆசையை காட்டி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம். எல்லாரும் புள்ளிகள் படிச்சுட்டு பங்கு சந்தைக்கு வருவாங்களா? எல்லாத்துக்கும் எல்லா கம்பெனியோட விஷயங்களும் தெரியுமா? எல்லாத்துக்கும் உலக மார்க்கெட்டோட விஷயங்கள் எல்லாமே தெரியுமா? அப்போ உலக விஷயங்கள் தெரிஞ்சவன், பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சவன், புள்ளி விவரங்களை பற்றி தெரிஞ்சவன், அந்த கம்பெனிகளை பற்றி தெரிஞ்சவன், அவனை மட்டும் முதலீடு பண்ண சொல்லுங்கள்.
அப்பாவிகளை முதலீடு பண்ண சொல்ல வேண்டியது, 5000, 10,000, 1,00,000, 2,00,000 போட்டு முதலீடு பண்ணுற வேண்டியது, முதலீடு பண்ண சொல்ல வேண்டியது, ஒரு தடவைக்கு 2 தடவை லாபத்தை கொடுக்க வேண்டியது, ஆசையை காட்ட வேண்டியது. ஒரு நியூஸ் வரும், இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல வீங்க, விற்றுருங்க அப்படின்னு. அவன் அந்த இடத்துல வாங்குவான், அந்த இடத்துல கரெக்டாக விற்றுருவான். 4 தடவை பண்ணுவான், 10,000 10,000 போட்டு 4 தடவை பண்ணுவான். அவனுக்கு ஒரு 2,000 லாபம் கிடச்சிருக்கான். 5வது தடவை பண்ணுவான், இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்றுருங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுப்பாங்க. அவன் பார்ப்பான், ஏன் பார்த்து 4 தடவை சம்பாதிச்சிட்டேன்டா, போடுறா ஒரு ஒரு 1,00,000 கடன் வாங்கி போடுறா, ஏற்கனவே 10,000 10,000 தான் போட்டான், வாங்கி 1,00,000 கடன் வாங்கி போடுறா அப்படின்னு கடன் வாங்கி போட்டு அடுத்து 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து இந்த 1,00,000 ரூபாயை 10,000 ரூபாய்க்கு அவன் திரும்பி கையில் 10,000 கொடுப்பாங்க. மொத்தம் நீ போட்டு அது பணத்துக்கு இந்த 10,000 தான்டா மிச்சம், லாஸுடா, ஷேர் இறங்கிடுச்சுடா அப்படின்னு. அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் இந்த ஏற்ற இறக்கம் இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறது தானே. பங்கு சந்தை நடத்துகிறவங்களும் அந்த ஏஜென்ட்டு, இந்த புரோக்கரு, அந்த அந்த பங்கு சந்தை செபியோட அந்த இதெல்லாம் இருந்தாங்களே அவங்கெல்லாம் அவங்களே ஒரு நியூஸை கொடுக்குறது புரோக்கர்களுக்கு, அவங்களே கூட்டு 4 புரோக்கரை கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் தில்லு முள்ளு எல்லாப்பா. இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. அப்புறம் எதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் முதலீடு பண்ணான்னு சொல்கிறீங்க? முதலீடு பண்ணக்கூடாது. புள்ளிகள் படிச்சிருக்கியா? பிஸ்னஸ் அனுபவம் இருக்குதா? உனக்கு கம்பெனியில் ஏதாவது ஒரு சிஇஓவாக இருந்திருக்கியா? ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கியா? இல்லை ஒரு எக்கனாமிக்கு படிச்சிருக்கியா? இல்லை அதான் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கியா? ஏதாவது ஒன்று தெரியுமா? உனக்கு ஷேர் மார்க்கெட் ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவா, இல்லைன்னா உள்ளே வர்றதை காலை வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. அவன் அந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு, இல்லை அப்படின்னா ஒரு சுண்டல் விற்றுக்கிட்டு அவன் பாட்டு பொழைச்சிட்டு போயிடுவான். இதையெல்லாம் அரசாங்கம் தான் சரி பண்ணணும். தனி மக்கள் என்ன மாதிரி காட்டு கத்துறவன் நாய் மாதிரி கத்திட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அரசாங்கம் தான் சரி பண்ணணும். எப்படி அரசாங்கம் சரி பண்ணணும்? 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல்னு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றின விசாரணை என்ன இருக்குது? அது என்ன போய் முடியும்? எவ்வளோ நாளுக்குள்ள அந்த பதில் சொல்லுவீங்க? இதை கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ் போடுவீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னது பொய்யா, உண்மையா? உண்மையாக இருந்தால் ஏன் அவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருக்குது? அப்போ அந்த ஏற்ற இறக்கங்களை சம்பாதிச்சது யார், இழந்தவன் யார், இதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கணும். இதுக்கு தான் சிபிஐ, புலனாய்வுத்துறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிபிஐ, புலனாய்வுத்துறை இதெல்லாம் வந்து கோர்ட்டு உத்தரவு போட்டால் தான் போய் பார்க்கும். ஆனால் எவனாவது ஒருத்தனை பிடிக்காதவனாக, ஒன்றிய அரசுக்கு எவனா ஒருத்தன் பிடிக்காதவனா இருந்தால் அவனை போய் சொல்லாமல் கொள்ளாமல் போய் தூக்கிட்டு வந்து விசாரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. வேறு ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. சொந்தமாக ஏதாவது ஒரு சின்ன 10 ரூபா, இந்த பாருங்க, இந்த நம்ம இதில் திருப்பூர்லேயே எங்கேயா அது என்னது, 2 விவசாயிகள் வயசான அவங்க நடக்கவே முடியல அவங்களால. அவங்கள பிடிச்சி கேஸை போட்டு, அவங்க மேலே கேஸை போட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, இந்த மாதிரி தான் செபியில் இந்த ஏற்ற இறக்கம் நடந்துச்சு. இதுக்கு என்ன காரணம், யார் காரணம், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவன், எத்தனை பேர் சம்பாரித்தவன், எத்தனை பேர் அந்த ஷேர் நல்லா சம்பாரித்தவன், எத்தனை பேர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறான், பாதிக்கப்பட்டவன் யார், அவன் எவ்வளோ பணத்தை இழந்திருக்கிறான், அதெல்லாம் கேட்காது. சிபிஐயும் கேட்காது, அமலாக்கத்துறையும் கேட்காது, எதுவும் கேட்காது. இதெல்லாம் கோர்ட்டுக்கு போய், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஆகி அது 4-5 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லி, ஏப்பா இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வரத்துக்குள்ளார பாதிக்கப்பட்டவன் பாதி பேர் செத்துருவான். நன்றி, வணக்கம்.